Hello students, இந்த வீடியோல நம்ம electron affinity பத்தி பார்க்கலாம். So ஒரு example எடுத்து நம்ம பார்ப்போம். நம்ம எடுத்துக்கிற atom வந்துட்டு chlorine எடுத்துக்குவோம். So chlorine Cl atomic number வந்துட்டு 17. So இதுக்கு நம்ம electronic configuration எழுதுறோம்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p5. So total 10 plus 7, 17 electrons. இப்போ இந்த diagrammatic formல நம்ம போடுவோம். Nucleus n is equal to 1, n is equal to 2, n is equal to 3. இப்போ இதில் electrons add பண்ணுவோம். So n is equal to 1 இல் எத்தனை electrons இருக்கு? 2 electron. n is equal to 2ல வந்து 2 plus 6, 8 electrons. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. n is equal to 3 ல எத்தனை electrons? 2 plus 5, 7. So 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ இது வந்து நியூட்ரல் gaseous atom. So இந்த atom நம்ம என்ன ஃபார்ம்ல எடுத்திருக்கோம் அப்படின்னா gaseous stateல எடுத்திருக்கோம். நியூட்ரல் gaseous atomனு ஏன் சொல்றோம்? இது நியூட்ரலா இருக்கு. நியூட்ரல் அப்படின்னா நம்ம எதை வச்சு நியூட்ரல் அப்படின்னு சொல்ல முடியும்? இதுல இருக்கக்கூடிய புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலா இருக்குதுன்னா அது நியூட்ரல்னு நம்ம சொல்லலாம். ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்போ இதுல புரோட்டான் எத்தனை இருக்கு? 7 இருக்கு. அப்ப எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? ஒரு நியூட்ரல் ஆட்டம்னா 17 இருக்கு. ஸோ ரெண்டும் சேமா இருக்கிறதுனால இந்த ஆட்டமை நம்ம நியூட்ரல் ஆட்டம்னு சொல்றோம். கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம். இப்போ இந்த ஆட்டம்ல நான் என்ன செய்ய போறேன்? ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ண போறேன். ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆன உடனே எந்த இடத்துல ஆட் ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த n is equal to 1, n is equal to 2ல எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கும். ஆர்பிட்டல் ஃபில் ஆனதுனால எப்போதுமே உள்ளுக்குள்ள இன்னர் ஷெல்ஸ்ல நம்ம எலக்ட்ரான் ஆட் பண்ணவோ அல்லது ரிமூவ் பண்ணவோ முடியாது. எது நம்ம செஞ்சாலும் வேலன்ஸ் ஷெல்லில் தான் நம்ம செய்யணும். ஸோ வேலன்ஸ் ஷெல் அப்படின்றது அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடியது. கடைசியில எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கோ அதுதான் நம்ம அவுட்டர் மோஸ்ட் ஆர் வேலன்ஸ் ஷெல்லுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆட் பண்ண போற எலக்ட்ரானும் இந்த வேலன்ஸ் ஷெல்ல தான் போக போகுது. ஸோ வேலன்ஸ் ஷெல் ஆட் ஆன உடனே என்ன எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நியூக்ளியஸ் n is equal to 1, n is equal to 2, n is equal to 3. இப்போ இதுல நம்ம எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள எத்தனை எலக்ட்ரான்? ஃபர்ஸ்ட்ல 2, அதுக்கப்புறம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதுக்கப்புறம் எத்தனை எலக்ட்ரான் இருந்தது? 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ நம்ம ஆட் பண்ண ஒரு எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கும்? 8th எலக்ட்ரானா இங்க ஆட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் ஆட் ஆகும் பொழுது இந்த ஆட்டம்ல இருந்து கொஞ்சம் எனர்ஜி வெளியில ரிலீஸ் ஆகும். ஸோ வெளியில என்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த ரிலீஸ் ஆன இந்த எனர்ஜியை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கோ அவ்வளோ எனர்ஜியையும் நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல நியூட்ரல் ஆட்டமா இருந்தது இப்போ என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குன்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ இதுல புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ புரோட்டான்ல நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல, அதனால 17 புரோட்டான்ஸ் அப்படியே இருக்க போகுது. எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கு? இதுல ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இப்ப 17 எலக்ட்ரான்ஸ் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 18 எலக்ட்ரான்ஸா மாறிடுச்சு. இங்க 2, ரெண்டாவதுல 8. ஸோ 2 plus 8 வந்து 10. இப்ப அவுட்டர்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 10 plus 8, 18 எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த இடத்துல நியூட்ரல் கிடையாது. ஸோ இந்த நியூட்ரல் ஆட்டம் இப்ப என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அயானிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஏன் அயான் சொல்றோம்? அயான் அப்படின்றது ஒன்னு பிளஸ் அதிகமா இருக்கணும் அல்லது மைனஸ் அதிகமா இருக்கணும். இங்க எது அதிகமா இருக்கு? எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன அயான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆனயான் ஃபார்ம் ஆகுது. ஆனயான் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானை நம்ம என்னன்னு சொல்றோம்?
anion அப்படின்னு சொல்றோம். அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்றது amount of energy released when an electron is added to a neutral gaseous atom. ஒரு நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டத்தில் நம்ம ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணும் பொழுது அதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும் பொழுது எலக்ட்ரான் ஆட் ஆனதுக்கு அப்புறமா நியூட்ரல் ஆட்டம் நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஆனயானா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதை ஜென்ரலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜெனரல் ஃபார்மேட் எப்படி எழுதுனா A அப்படின்றது நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம். இதில் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றோம். ஆட் பண்ண உடனே A என்னவா மாறிடுது, A மைனஸா மாறிடுது. ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை நம்ம என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டியை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், EA அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு யூனிட் இருக்கு. என்ன யூனிட் அப்படின்னா கிலோ ஜூல் பர் மோல். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூவை நம்ம என்ன யூனிட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணணும், கிலோ ஜூல் பர் மோல். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி அலாங் த பீரியட் எப்படி வேரி ஆகுது, டவுன் த குரூப் எப்படி வேரி ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேரியேஷன் அலாங் த பீரியட் பார்க்க போறோம். ஜென்ரலா நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் மூவ் ஆகும்போது, ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீசஸ். எதனால வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ரெண்டு ரீசன் சொல்லலாம். ஒன்று, electrons are added in the same shell. So electrons என்ன ஆகுது, are added in the same shell. So electron ஒரே ஷெல்லில் ஆட் ஆகிறதுனால என்ன ஆக ஆரம்பிக்குது, நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீசஸ். ஸோ நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் இன்க்ரீசஸ். என்னாக ஆரம்பிக்குது, நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு வந்து அதிகமாகிறதுனால நியூக்ளியஸ் என்ன பண்ணும், அந்த வேலன்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை உள்ள இன்வர்ட்ஸா புல் பண்ணுது. ஸோ புல் பண்ணும் பொழுது அட்டாமிக் ரேடியஸ் என்னாக ஆரம்பிக்குது, நம்ம படிச்சிருப்போம் ஃப்ரம் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், அதாவது அலாங் த பீரியட் அட்டாமிக் ரேடியஸ் என்னாக ஆரம்பிக்குது, டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ். அப்போ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் பொழுது அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை உள்ள ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து அதிகமான அளவில் எனர்ஜி என்னாக ஆரம்பிக்கும், ரிலீஸ் ஆகும். அப்போ எனர்ஜி அதிகமாக ரிலீஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எப்படி இருக்குதுன்னு அர்த்தம், இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகுது, ஜென்ரல் ரூல் படி இன்க்ரீஸ் ஆகும். ஆனாலும் இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. எதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் பீரியட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ அட்டாமிக் நம்பருக்கும் வச்சு கிராஃப் போடுவோம். ஸோ இந்த ஆக்சிஸில், இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அட்டாமிக் நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் இதில் வந்துட்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் எடுக்கிறோம். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் வந்து நெகட்டிவும் இருக்கும். ஸோ இங்கே ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூவாக கன்சிடர் பண்ணும். இது கீழே இருக்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டுக்காக நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும் பொழுது, ஸோ லித்தியமுக்கு ரொம்ப சின்ன எலமெண்ட்டு, ஸோ அதுதான் வந்து பீரியட்னுடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு. ஸோ அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எப்படி இருக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும். அதுக்கு அடுத்தது எது இருக்கு அப்படின்னா பெரிலியம்க்கு. நம்ம ரூல் படி என்ன ஆகணும், லித்தியமை விட பெரிலியமுக்கு
எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுது, பெரிலியமோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0க்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அடுத்தது போரான் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் கார்பனுக்கு அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. கார்பனுக்கு அடுத்து நைட்ரஜனுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலாக எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0க்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆக்சிஜன் சடனாக ஒரு ரைஸ் இருக்கும். அதை விட ரொம்ப ரைஸில் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளூரின் இருக்கும். ஸோ ஃப்ளூரின் முடிஞ்சதுக்கு அப்புறமா நியான் வரும்போது நியானுக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எப்படி வருது அப்படின்னா 0ல் வருது. ஸோ இது 3 இங்கே வந்துட்டு லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ பார்த்தோம்னா பெரிலியம், நைட்ரஜன், நியானுக்கு எவ்வளோ இருக்குன்னா எக்ஸாக்டாக 0 வந்துடுது. மீதி எல்லாத்துக்கும் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குதுன்னா அஃபினிட்டி ரைஸ் ஆகுது. ஸோ ஏன் இந்த 3க்கு மட்டும் டீவியேஷன்ஸ் வருது, இந்த ஜென்ரல் ரூல் இருந்து ஏன் வந்து இது டீவியேட் ஆகுது அப்படின்னா இதனுடைய அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் அதுக்கு ரீசன். ஸோ நம்ம இது எல்லாத்துக்கும் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4, ஸோ 1s2 2s2. Nitrogen atomic number 7, 1s2 2s2 2p3. அடுத்தது நியான் atomic number 10, 1s2 2s2 2p6. இப்போ இந்த 3 எலிமெண்ட்ல பார்த்தோம்னா இதுல அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எஸ் ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான். ஸோ எஸ்ஸுக்கு மேக்சிமம் 2 எலக்ட்ரான் தான். அதனால இந்த இடத்துல இந்த பெரிலியமோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்ட் அப்படின்னா அது என்ன ஃபார்முக்கு போயிடுது, ஸ்டேபிள் ஃபார்முக்கு போயிடுது. அடுத்தது நைட்ரஜனுக்கு வரும். நைட்ரஜன்ல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல p ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. இந்த pல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 3 எலக்ட்ரான். ஸோ ஒரு p ஆர்பிட்டல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த p ஆர்பிட்டல்ல மொத்தம் நம்ம எத்தனையா பிரிக்கிறோம், 3ஆ பிரிக்கிறோம். ஒரு ஆர்பிட்டல்லையும் நம்ம மேக்சிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடலாம், 2 எலக்ட்ரான் போடலாம். ஸோ டோட்டலாக ஒரு p ஆர்பிட்டல்னா மேக்சிமமாக நம்ம 6 எலக்ட்ரான்ஸ் போட்டால் அது கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஆட் எலக்ட்ரான்ஸ் போடுறோம். இந்த மாதிரி ஆட் எலக்ட்ரான் போட்டோம்னா அது வந்துட்டு ஹாஃப் ஃபில்டுன்னு அர்த்தம். ஸோ ஹாஃப் ஃபில்டோ அல்லது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஹைலி ஸ்டேபிள். ஸோ இங்கே p ஆர்பிட்டலில் பார்த்தோன்னா 3 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, ஹாஃப் ஃபில்டாக இருக்கிறதுனால இதுவும் ஹைலி ஸ்டேபிளாக இருக்கு. ஸோ ஹாஃப் ஃபில்டு, அதனால இதனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. அடுத்தது நியான். நியான் அப்படின்றது நோபல் கேஸ். நோபல் கேஸ் அப்படின்னாவே அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து ஹைலி ஸ்டேபிள்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணவோ அல்லது ரிமூவ் பண்ணவோ முடியவே முடியாது, அதாவது இம்பாசிபிள்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல அவுட்டர் மோஸ்ட்ல என்ன ஆயிடுது, 8 எலக்ட்ரான், 2 + 6 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடுது. ஸோ இதுவும் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்னா ஸ்டேபிள் ஃபார்முக்கு போயிடுது. ஸோ இந்த 3 எலமெண்ட்ஸும் ஏற்கனவே ஸ்டேபிள் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இதில் நம்ம ஒரு எலக்ட்ரானை அது என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணணும் அப்படின்னா அது இந்த ஸ்டெபிலிட்டியை என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். ஸோ எந்த எலமெண்ட்டும் ஸ்டேபிள் ஃபார்ம்லேருந்து அன்ஸ்டேபிள் ஃபார்முக்கு போகவே போகாது. அது வந்து ஃபேவரபிள் கண்டிஷனே கிடையாது. அதனால தான் இந்த 3த்துலேயும் எலக்ட்ரான்ஸ் உள்ள சேர்க்க முடியாதுன்றதுனால அது எல்லாத்தினுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எப்படி இருக்கு, 0 இருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் இருந்தாலோ அல்லது ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் இருந்தாலோ அதனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். சரியா? அதனால தான் பெரிலியம், நைட்ரஜன், நியானுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் எப்படி வருது அப்படின்னா 0ன்னு வருது. மீதி எல்லாத்துக்கும் ஆஸ் யூஷுவலாக அதனுடைய அஃபினிட்டி வேல்யூ ரைஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வேரியேஷன் டவுன் த குரூப். மேலேருந்து கீழே வரும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக டவுன் த குரூப் மேலேருந்து கீழே வரும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்.
எதனால டிக்ரீஸ் ஆகும்? இங்க மேல நம்ம என்ன ரீசன் சொன்னோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க எழுதணும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து மேல இருந்து கீழே வரும்போது என்ன ஆரம்பிக்குது? அடுத்தடுத்த ஷெல்லில் ஆட் ஆகுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம்னு வரப்போகுது. ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த லித்தியமுக்கு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து எதுக்கு போகுது அப்படின்னா 2sக்கு போகுது, 2s1. சோடியம் வரும்போது லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டல் போகுது? 3sக்கு போகுது. பொட்டாசியம் வரும்போது 4sக்கு போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்குது? நியூக்ளியஸ் இருக்குன்னா லித்தியம் வரும்போது இது n is equal to 1. ஸோ லித்தியம் வரும்போது எலக்ட்ரான் எதில் போகுது? n is equal to 2ல இந்த எலக்ட்ரான் ஆட் ஆகுது. அடுத்தது நம்ம இது லித்தியம், அடுத்தது நம்ம சோடியம்க்கு வரும். சோடியம்க்கு வரும்போது இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடும். இதுல 2 எலக்ட்ரான், இதுல 8 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுது. ஃபில் ஆனதுக்கு அப்புறமா இந்த லாஸ்ட்ல இருக்க எலக்ட்ரான் எதுக்கு போகுது? n is equal to 3ல போயிட்டு இங்க உட்காருது. அடுத்தது பொட்டாசியம் வரும்போது என்ன ஆரம்பிக்குது? n is equal to 4க்கு போகுது. ஸோ உள்ளுக்குள்ள இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிட்டு 4வது ஷெல்லுக்கு என்ன பண்ணுது? அந்த ஒரு எலக்ட்ரான் போகுது. ஸோ அந்த ஒரு எலக்ட்ரான் இங்க வரப்போகுது. அப்போ நம்ம மேல இருந்து கீழே வரும்போது நியூக்ளியஸுக்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நடுவில் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. எதனால டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு எலக்ட்ரானும் வெவ்வேறு ஷெல்லில் ஆட் ஆகுறதுனால இந்த நியூக்ளியஸினுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஏன் குறையுது? இங்கிருந்து இங்க போகும்போது ரொம்ப பிரச்சனை இல்லை. ஆனா இங்கிருந்து இங்க போகும்போது இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 10 எலக்ட்ரானும் என்ன பண்ணும்? நியூக்ளியஸ்னுடைய இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தடுக்கும். அதே மாதிரி இங்க இருந்து இங்க போகுது அப்படின்னா இதோட இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண போகுது? அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தடுக்கும். அப்ப தடுக்கும் போது ஷீல்டு பண்ணும்போது நியூக்ளியஸ் இந்த வேலன்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுக்க முடியாது. அப்போ இந்த இடம் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங் பவுண்டில் இல்லாததுனால நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரான்ஸை உள்ள ஆட் பண்ணலாம். உள்ள ஆட் பண்ணும் பொழுது இதுல இருந்து மினிமம் எனர்ஜி தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். அதனாலதான் மேல இருந்து கீழே வரும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ என்ன ஆக ஆரம்பிக்குது? டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இதுல ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் 2 இருக்கு. ஒன்னு ஆக்சிஜனும் சல்ஃபரும், இன்னொன்னு ஃப்ளூரினும் குளோரினும். ஸோ ஜென்ரல் ரூல் படி இது மேல இருந்து கீழே இந்த ஆர்டர்ல தான் வரணும். ஆக்சிஜனுக்கு அடுத்தது சல்ஃபர், அப்புறம் ஃப்ளூரினுக்கு அடுத்தது குளோரின். அப்படி பார்த்தோம்னா ஆக்சிஜனை விட சல்ஃபர்னுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எப்படி இருக்கணும்? குறைவா இருக்கணும். அது மாதிரி ஃப்ளூரினை விட குளோரினோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எப்படி இருக்கணும்? குறைவா இருக்கணும். ஆனா இந்த 2 கேஸ்லயும் இப்படி நடக்கிறது இல்லை. எப்படி இருக்குது? ஆக்சிஜனை விட சல்ஃபர்னுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எப்படி இருக்குது? ஹையா இருக்கு. ஃப்ளூரினை விட குளோரினோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எப்படி இருக்கு? ஹையா இருக்கு. ஏன் வந்து ஃப்ளூரினுக்கு குறைவா இருக்கு? ஹையா இருக்குன்னா இது ரெண்டும் எந்த இதனால எதுவும் வந்து ஹை ஆகல. ரீசன் வந்து ஃப்ளூரினும் ஆக்சிஜனும் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ குறைஞ்சிருச்சு. அதனுடைய ஆக்சுவலா இருக்க வேண்டிய எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூவை விட அதனுடைய வேல்யூ குறைஞ்சு போறதுனால நம்மளுக்கு குளோரினுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ ஹையா தெரியுது. ஆனா குளோரின் அப்படின்றது நம்ம என்ன எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூல தான் இருக்கு. சரியா? டீவியேஷன் எது காமிக்குது அப்படின்னா ஃப்ளூரினும் ஆக்சிஜனும் காமிக்குது. ஏன் வந்து ஃப்ளூரினுக்கும் ஆக்சிஜனுக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வரல அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ இப்போ நம்ம ஃப்ளூரின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் 9. ஸோ எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன எழுதுவோம்? 1s2, 2s2, 2p5ன்னு எழுதுவோம். ஸோ டயக்ராமா போட்டோம் அப்படின்னா நியூக்ளியஸ், இது நியூக்ளியஸ் இந்த பார்ட். நியூக்ளியஸை சுற்றி n is equal to 1 இருக்க போது, அடுத்தது n is equal to 2 இருக்க போது. ஸோ n is equal to 1ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான் இருக்கும். n is equal to 2ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 7. 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான்ஸ் இருக்க போது. அப்போ இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த
7 எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஃப்ளூரினுடைய சைஸ் எப்படி இருக்கும், இங்கேருந்து இந்த பக்கம் போகும்போது அட்டாமிக் சைஸ் குறையுது அப்படின்னா ஃப்ளூரினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். ரொம்ப சின்ன சைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நியூக்ளியஸுக்கும் இந்த வேலன்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஏன் குறைவா இருக்கு, இந்த நியூக்ளியஸ்னுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அது என்ன பண்ணுது, தனக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்து வச்சுக்குது இந்த மாதிரி. ஸோ அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த நியூக்ளியஸை சுற்றி எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ அந்த டைமில் நான் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டு வந்து உள்ளே கொடுக்கும் பொழுது 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் சார்ஜ். நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிற பார்ட்டிகளும் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த நெகட்டிவும் என்ன பண்ண அப்படின்னா ரிப்பல் பண்ணும். அதனால இந்த எலக்ட்ரான்னால என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் உள்ள வர முடியாது. ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃப்ளூரின் ஆட்டம்க்கு வந்து அந்த எலக்ட்ரானை உள்ள எடுக்கணும் அப்படின்ற அந்த டெண்டன்சி அஃபினிட்டி வந்து அதுக்கு இருக்காது. சரியா? அடுத்தது இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் உள்ள நுழையும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸ் என்ன பண்ணும், நம்ம உள்ள எலக்ட்ரான் ஆட் பண்றோம்னா இந்த நியூக்ளியஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த எலக்ட்ரானை உள்ள புல் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப அதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை அது எக்ஸ்டெண்ட் பண்ணும், வெளியில வரைக்கும் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ், எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க வந்து ஒரு 7 எலக்ட்ரான் இருக்கு, இந்த 1sல 2 எலக்ட்ரான். ஸோ டோட்டலா இந்த 9 எலக்ட்ரானும் சேர்ந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை ஸ்கிரீன் பண்ணுது, தடுக்குது. அதனால இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையுது டுவர்ட்ஸ் த ஆடட் எலக்ட்ரான். நம்ம ஆட் பண்ண போற எலக்ட்ரானுக்கான அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையிறதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆரம்பிக்குது, குறையுது. அதனால இந்த நியூக்ளியஸுக்கு அந்த எலக்ட்ரானை எடுக்கணும் அப்படின்ற அந்த டெண்டன்சி வந்து கொஞ்சம் குறைவாயிடுது. அதனால இந்த இடத்துல எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ ஃப்ளூரினுக்கு என்ன ஆரம்பிச்சிருது, குறைஞ்சிது. ஸோ எலக்ட்ரானை நம்ம உள்ள தள்ளும் பொழுதுதான் அது என்ன பண்ணும், எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா உள்ள அது வரத்துக்கே என்ன பண்ணல, உள்ள விடல. அது அந்த நியூக்ளியஸை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கிளவுட் என்ன பண்ணுது, அதை ரிப்பல் பண்ணி வெளியில தள்ளுது. அதனால எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் என்ன ஆகுது, ஃப்ளூரினுக்கு குறையுது. ஸோ ஃப்ளூரினுக்கு நம்ம என்ன ரீசன் சொன்னோமோ அதே ரீசனை நம்ம யாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கும் கொடுக்கலாம். ஸோ அதனுடைய சைஸ் ஃப்ளூரினை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு இருந்தாலும் எலக்ட்ரான் கிளவுட் எதிலே சுத்தி இருக்கும், எலக்ட்ரான் வந்து அதே 2pல இருக்கிறதுனால எலக்ட்ரான் கிளவுடு நியூக்ளியஸை சுத்தி பக்கத்திலே இருக்கும். அதனால உள்ள வரக்கூடிய எலக்ட்ரானை இந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் என்ன பண்ணும்னா ரிப்பல் பண்ணும். அதே மாதிரி ஸ்கிரீன் பண்ணுது, நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை ஸ்கிரீன் பண்றதுனால எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ சல்ஃபரை கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சிஜனுக்கு குறைவா இருக்கு. ஸோ முக்கியமான ரீசன் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம வந்து இவ்வளோ ரீசன் சொன்னோம், எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் ஒன்று சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் குறையுது, ஸ்கிரீனிங் உள்ள இருக்கிறதுனால ஷீல்டிங் நடக்கிறதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் குறையுது அப்படின்னு சொன்னோம். ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஸ்மால் சைஸ். ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது, இந்த ஆட்டம்னுடைய சைஸ் சின்னதா இருக்கிறதுனால. ஆட்டமோட சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்காது. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம், இந்த எலக்ட்ரானை கொஞ்சம் ஈஸியா உள்ள தள்ளலாம். இது ரொம்ப சைஸ் சின்னதா இருக்கிறதுனால நம்ம இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஸோ இதனால தான் ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ குறைவா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா என்ன, வேரியேஷன் அலாங் த பீரியட் என்ன, வேரியேஷன் டவுன் த குரூப் எப்படி அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.